அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமாம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆராதிக்க வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உதடுகளினால் அவரை துதித்து உண்மையிலே அவரை நாம் ஸ்தோத்தரித்து பாட பாட நம்முடைய வாழ்க்கையில் அவர் பலனாக மாறுகிறார். நம்ம எப்பொழுதெல்லாம் துதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நம்புகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறோமோ, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஷபல தீரபல ரிபதரா ஏமர சந்தர பல ரி கலபரபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரி கபல ஹந்தர பல ரி கபல ஹத்துர சேம ஹந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்களேன். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா. ரி கபல ஹந்தரபா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து ஆதரித்து நடத்தி வந்தாரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ரிபா லகந்தரபல ரிகலபரபா ஓர கபல தீரபல ரிபதர சந்தரபா. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்தீரப்பா. ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய், உம்மை நம்புகிறவர்களாய் எங்களை தெரிந்தெடுத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் போது இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நன்மையாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவனுடைய எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஹல்லேலூயா. ஆனால் அதே வேளையில் ஏதோ ஒன்று அவனுக்குள் அவனை கைவிட்டது போல தோன்றியது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நீங்கள் ஆசீர்வாதங்களின் பாதையின் ஊடாக கடந்து செல்லும் போது தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துறீங்க இல்லையா? ஆனால் நினைப்பதற்கு மாறாக காரியங்கள் சம்பவிக்கும் போது சகலத்தையும் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை
அவரை நீங்கள் நினைவு கூறுவீர்களா? ஹalleluya, ஹalleluya. யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹalleluya. காரியங்கள் எல்லாம் முரண்பாடாய் நடந்தது. அவனுடைய சரீர உறுப்புகள் தேவனை மகிமைப்படுத்த ஒருவேளை தவறினாலும் அவனுடைய ஆவி தேவனை நோக்கி கதறியது. தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள உதவும்படி அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஹalleluya, ஹalleluya. ரீபலா ஹந்தரபா. நீரே அவற்றை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லலாமா? நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஊர கபல தீரபல ரிபதர சந்தரபா. ஹalleluya. எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே, இன்னும் ஒரு காரியங்களை கூட நாம் சுதந்திரிக்க முடியலையேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் நம்மை எழும்ப பண்ணுகிற தேவன். ஹalleluya. அவர் நம்மை எழும்ப பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராய் கடந்து வருகிறார். ஹalleluya. ரீகாபாபா ரீபாதர சந்தரபா லேமஹந்தரபல ரீகலபரபா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் எங்களை எழும்ப பண்ணுகிறவர், நீங்க தான் எங்களோடு கூட இருக்கிறவர். ஆண்டவரே, எங்களை எழும்ப பண்ணுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ரீகபாபாபா ரீமாமா ரக்கந்தர சேமஹந்தரபா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம். கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுகிற தேவன். எவ்வளவுதான் காரியங்கள் வந்தாலும் அந்த பலவீனத்தின் மத்தியிலே நம்மளால எழும்ப முடியாத சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். ஹalleluya. உரகபல தீரபலபா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. என்னை எழும்ப பண்ணுவார். சொல்லுங்களேன், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்னும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல பராக்கிரமமல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல பராக்கிரமமல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். இன்னைக்கு யோபு அவனை எழும்ப பண்ணினார் ஆண்டவர், அவனை எழும்ப பண்ணினார். சத்துரு எவ்வளோ காரியங்களை செய்தாலும் கடைசியில ஒரு 42வது அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவ்வளோ வேகமா எல்லா காரியங்களும் நடந்தது. ஆகவே இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எத்தனை போராட்டமானாலும் ஆண்டவர் உங்களை எழும்ப பண்ணுவார். கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால்.
பலத்தால் என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சத்துரு இடிக்க நினைக்கலாம், ஆனா என் தேவன் நீர் கட்டுகிற தேவன், சீக்கிரமாய் கட்டி எழும்ப பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.